வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஃபேக்ஸ் தொலைநகல் இயந்திரம். பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. பிறமொழி சொல் மாஸ்க், தமிழ் சொல் முகக்கவசம். ஊர் பெயரின் மருவுவை எழுதுக. கோயம்புத்தூரின் மருவு கோவை. திருச்சிராப்பள்ளியின் மருவு திருச்சி. கும்பகோணத்தின் மருவு குடந்தை, கும்பகோணம் குடந்தை. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஆன்சர் டி. அடடா எவ்வளவு சிற்பங்கள். நிறுத்தற்குறிகள் அறிதல். ஆன்சர் டி. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். சிரட்டையில் மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். எதிர்காலம். வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். எதிர்காலம். விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. ஆன்சர் விண்மீன். பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மழையில் நனைந்தனன். இறந்த காலம். உரைத்த வேர்ச்சொல் உரை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கேலி சித்திரம் என்றால் என்ன? வினாச்சொல் என்ன? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? வினாச்சொல் எத்தனை. சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்டத் தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இணைப்புச் சொல் அதனால். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. இணைப்புச் சொல் ஏனெனில். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். இணைப்புச் சொல் அதனால். அடைப்புக்குள்ளுள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. அடைப்புக்குள் உள்ள சொல் கொழுந்தாடை. கரும்பின் நுனிப்பகுதி. கொழுந்தாடை என்பது கரும்பின் நுனிப்பகுதி. இலக்கண குறிப்பு தருக. கொள்க, குறைக்க, வியங்கோல் வினைமுற்று. இருபொருள் தருக. படி. படி என்ற சொல்லின் இருபொருள் படிக்கட்டு, படித்தல். பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க. நகை, புன்னகை, ஆபரணம். கூவல் இருபொருள் நீர்நிலை, பள்ளம். கூவல் நீர்நிலை, பள்ளம். பொருள் வேறுபாடு அறிக. உழை, உலை. உழை உழைப்பு, உலை சேறு. உழை உழைப்பு, உலை சேறு. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மடு, மாடு. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. மடுவில் மாடுகள் நீர் பருகின. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று. தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க. இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகமாகும். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டனவாகும். ஆன்சர் ஆ, இ ஆகியன சரி, நெடில் ஆ தவறு. வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது என்பது தவறு. பணம் செலுத்துதல் இயலும். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை அறிந்து எழுதுக. மீடியா ஊடகம்.
சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. திங்கள் நிலவு. திங்கள் என்ற சொல்லின் பொருள் நிலவு. திருமறை காடு என அழைக்கப்படுவது வேதாரண்யம். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. கல் குவியல். கற்குவியல். பழம் பழக்குலை. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. அடுத்து சரியான தொடர். சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சொல் பொருள் பொருத்துக. விச்சை கல்வி. ஈயில் கொடுத்தல். பரிதி கதிரவன். வெற்பு மலை. உரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க. உரு என்ற சொல்லின் பொருள் அழகு. சொல்லையும் பொருளையும் பொருத்துக. பொக்கிஷம் செல்வம். பரி குதிரை. சிங்காரம் அழகு. சூரன் வீரன். பிழை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். ஹிபாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். ஹிபாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதியில்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாகச் சென்று போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுத்தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடி ஏறிச் சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வரச் சொன்னாங்க என்றனர். அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். காமராசரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி. இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது? நேர்மை பண்பை விளக்குகிறது. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டுக்கு வந்தனர்? தேர்வுக்கு பணம் கட்ட. காமராசர் செய்த உதவியாது? பணத்தை கொடுத்தார். பூட்டுங் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டும் பிளஸ் கதவுகள். பூட்டுங் கதவுகள். பூட்டும் பிளஸ் கதவுகள். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும். பொய் அகற்றும். பொய் பிளஸ் அகற்றும். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் பிளஸ் எல்லாம். ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. எதிர்ச்சொற்களை பொருத்துக. அணுகு விலகு. ஐயம் தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. அணுகு விலகு. ஐயம் தெளிவு. ஊக்கம்
சோர்வு, உண்மை, பொய்மை. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். நீக்குதல், சேர்த்தல். பொருந்தா சொல்லை கண்டறிக. கர்நாடகம், கேரளா, இலங்கை, ஆந்திரா. பொருந்தாதது இலங்கை. பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாதது அவர் அல்லீர். அவர் அல்லீர் என்பது பொருந்தாதது. அவர் அல்லர். அவர் அல்லர் என்பதே சரியானது. இறந்த கால பெயரெச்சம். படித்த மாணவன், படிக்கும் மாணவி. கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடரினை எடுத்து எழுதுக. மரபு பிழை இல்லாதது காகம் கரையும், மயில் அகவும். பிழை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுது. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. உபதேசங்கள், அறிவுரைகள். உபதேசங்கள், அறிவுரைகள். சரியான தொடரை தேர்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். கண்ணகி சிலம்பு அணிந்தாள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை அறிக. பேங்க். பேங்க் என்பதன் தமிழ்ச்சொல் வங்கி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அறிக. பேச்சாற்றல் எலாக்யூஷன். முழக்கம் ஸ்லோகன். பேலட் கதைப்பாடல். ஒற்றுமை யூனிட்டி. துணிவு கேரேஜ். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை எடுத்து எழுதுக. டெபிட் கார்டு, பற்று அட்டை. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரி தொடர். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. பறவை, பறவை. பறவை கடல், பறவை புல். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. கண்ணன் திருமண வீட்டிற்குச் சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கண்ணன் திருமண வீட்டுக்குச் சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. அணி, வனப்பு. சூம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? கெட்டுப்போன காய்கனி வகை. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. கடல், முன்னீர், பவ்வம். கடல் என்பதை குறிக்கும் சொற்கள் முன்னீர், பவ்வம். வேர்ச்சொல்லை பெயரெச்சமாக்குக. பெரு. பெரு என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சம் பெற்ற. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. சரியான வேர்ச்சொல் இணை பொறி, பொறித்த. ஆடினான். வேர்ச்சொல்லை தருக. ஆடு. ஆடினான். ஆடினான் என்பதன் வேர்ச்சொல் ஆடு. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. குமை, குமைந்தன. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. கான், கண்டான். அகரவரிசைப்படி எழுதுக. உழவு, ஏர், மண், மாடு. அகரவரிசைப்படி எழுதுக. உடுக்கை, கணப்பறை, பிடித்தல், மகுடி. உடுக்கை, கணப்பறை, பிடித்தல், மகுடி. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அழகு, இசை, உரிமை, ஏற்றம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை, பொதிகை மலை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தின், தின். தின் வலிமை, தின் உண். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. குவிந்து, குவித்து. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. ஆதரவாளர்கள் பரிசு பொருள்களை குவித்தனர். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அழகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி. சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். இதற்கான வினா பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும்.
இதற்கான வினா தமிழர்களின் வீர விளையாட்டு எது? கல்லில் நார் உரித்தல் என்னும் உவமை கூறும் பொருள் இயலாத செயல். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். செய்வினை தொடரை கண்டறிக. செய்வினை தொடர் கயல்விழி பாடி மகிழ்ந்தாள். பிறவினை தொடரை காண்க. அவனை திருந்தச் செய்தான். பிறவினை தொடர் அவனை திருந்தச் செய்தான். பசுமரத்து ஆணி போல. உவமை கூறும் பொருள் மனத்தில் பதிதல். பசுமரத்து ஆணி போல மனத்தில் பதிதல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாயத் தாமரை இல்லாத ஒன்று. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்துவராமை. அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்துவராமை. கலைச்சொல்லை தேர்ந்தெடு. வாலண்டியர் தன்னார்வலர். கிளைமேட் தட்பவெப்பநிலை. அலுவல் சார்ந்த சொற்கள். காணொளி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் மறைவிடை. தேங்க்யூ.